அவர் விடுதலை போராட்டத்தில் இருந்தவர் என்பது நான் அதை உறுதிப்படுத்துகிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் அப்படி இருந்தோம், அண்ணன் வாகனத்தில் இருந்து ஒருவர் இறங்குகிறார், அப்பொழுது பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு அதிசயமா இருந்தது, அடே அண்ணன் சீமான கொண்டு வந்து இறக்குகிறார். இது முழுக்க முழுக்க பொய். தலைவருக்கு எதிரான தாக்குதலை திட்டமிட்ட பொழுது அது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஒரு இரட்டை உளவாளி, அது இவருடைய நண்பர் என்றது அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. இரட்டை உளவாளிகளாகவே இருந்ததாக நான் வன்னியில் நின்ற காலகட்டத்தில் எங்களுக்கான ஒரு பயிற்சி உரையாடலில் சொல்லப்பட்டது. இந்த போராட்டம் சிதைக்கப்பட்டதுக்கும் மகுனிக்கப்பட்டதுக்கும் இவ்வாறானவர்களினுடைய செயல்பாடுகளும் இருந்தது என்பதை மறுப்பதற்கோ நிராகரிப்பதற்கோ இல்லை. பேரளவில் ஐபிசியாக இருந்தாலும் விடுதலை புலிகளுடைய நிதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு விடுதலை புலிகளை தடை செய்த இந்திய மண்ணில் இதே ஐபிசி தமிழ் இயங்குகிறது என்றால் அதன் பின்புலத்தில் நான் குற்றம் சாட்டுகிறேன், நேரடியாக துவாரகா என்று கட்டமைக்கப்படுகின்ற பெண் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றார். அவருடைய பேர் மதுமிதா. அவர் உண்மையாகவே ராஜரட்னம் அவர்களுடைய மகள் என்பது நிரூபிக்கப்பட்டு அந்த செய்தி பிசுபிசுத்து போன ஒன்று. இந்த கூட்டு கலவையின் ஒரு குழந்தை தான் சீமான். நெடியவன் தலைமையில் இருந்த அனைத்துலக தொடர்பகத்தின் நிதி பிரிவில் பொறுப்பாளராக இருந்த அப்துல்லா என்பவருடைய தலைமையில் தான் இந்த துவாரகா என்கின்ற ஒரு பிம்பம் கொண்டு வரப்பட்டது. அவருக்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவினுடைய சில பிரதிநிதிகளோடு பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார்கள். அவ்வாறு பேசியவர்களில் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமாக நாங்கள் எல்லோரும் மதிக்கத்தக்க தலைவர்களாக இருக்கின்ற மூவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். ஒரு விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சீமான் பேசுகின்ற உரையாடல்கள் விடுதலை புலிகளினுடைய தத்துவார்த்த அரசியலுக்கும் விடுதலை புலிகளுடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரான முரண் கொண்டது. சீமான் பிரபாகரனின் பிள்ளையா பெரியாரின் பிள்ளையா, ஒரு கால் மோதி பார்ப்போம் என்று அந்த கட்டமைக்கின்ற அந்த வடிவம் ஒரு அகமுரண். காரணம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை ஆழமாக நேசித்தார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் கிருஷ்ண அம்பலவாணர், சுவிஸ்லிருந்து புலிகள் இயக்கத்துடைய பரப்புரை பொறுப்பாளர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் புலிகளின் பிரிவாக செயல்பட்டவர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். உங்களுடைய பதிவுகள் சிலதை நான் பார்த்தேன். அதுல சீமானுக்காக பேச வரக்கூடிய ஒரு நபர் பிரபாகரனுடைய மெய்காப்பாளர் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் மெய்காப்பாளர் அல்ல, அவர் ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. டபுள் ஏஜென்ட்னா சிங்கள அரசுக்கு உளவு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் சீமானுக்காக பேச வர்றார் என்பது போல ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. இன்னொன்னு, அன்னைக்கு அவருடைய பிரபாகரனுடைய மெய்காப்பாளராக இருந்தவர்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார், அவரும் தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்றதா இப்ப யாரும் ஓப்பனா வர்ற மாதிரி யாருமே இல்லை அப்படின்றதையும் சொல்றீங்க. இன்னொன்னு, அப்படி பிரியன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒருத்தர் இளம் வயது உடையவரா இருக்கிறார். 2008 காலகட்டத்துல அவர் மெய்காப்பாளராக இருந்திருந்தார் என்றால் 17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 30 வயசுன்னா அவருக்கு 17 வருஷம் முன்னாடி 13 வயசு தான் இருக்கும் என்பது போல தோணுது. மெய்காப்பாளராக வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் நம்பகத்தன்மையான ஒரு பணி செய்திருக்கணும். அப்படின்னா அவர் இன்னும் முன்னாடி போகணும். அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஒரு 8 வயசுல இருந்து படையில இருக்கணும் அப்படிங்கிறது போல தோணுது நீங்க சொன்னதுல இருந்து. அப்போ ஒரு சிறு வயதுல உள்ளவர் 17 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு மெய்காப்பாளராக இருந்தார் என்பது சந்தேகத்திற்குரியது என்பது போல நீங்க சொல்லியிருந்தீங்க. அது குறித்து சொல்லுங்க. இது ஒரு ஆஸ்மாத்தமான, அதே நேரத்தில் மிகவும் சிக்கலான விடையளிக்கக்கூடிய ஒரு விடயம். இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சொன்ன உதாரணத்தின் அடிப்படையிலேயே நான் சொல்லுகிறேன். அது பொய்யான தகவல் என்பதற்கு, அது அவர் விடுதலை போராட்டத்தில் இருந்தவர் என்பது நான் அதை உறுதிப்படுத்துகிறேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் அப்படி இருந்தோம், அண்ணன் வாகனத்தில் இருந்து ஒருவர் இறங்குகிறார், அப்பொழுது பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு அதிசயமா இருந்தது, அடே அண்ணன் சீமான கொண்டு வந்து இறக்குகிறார். இது முழுக்க முழுக்க பொய், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல.
ஆகவே இது ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு செய்தி. இப்ப காரணம் என்னென்றால், இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லுகிறேன், நான் தலைவர் பிரபாகரனோடு ஆரம்பத்தில் 83, 82, 83 காலகட்டங்களில் பயணித்தவன். அது போர் வளர்ச்சி அடைந்த காலம் இல்லை, அது இராணுவ கட்டமைப்பில் வளர்ச்சி பெற்ற ஒரு காலம் இல்லை. ஆரம்ப பணிகள், களப்பணிகள் ஆற்றக்கூடிய காலம். பின்னாளில் 85, 86 காலப்பகுதியில் சில பணிகளுக்காக வெளிநாட்டுக்கு வருகிறேன். வெளிநாட்டுக்கு வந்து அங்க வந்து பணிகள் செய்கிறேன். இடையிடை காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருந்த அமைப்பு ரீதியான தொடர்பாளர்களோடு நாங்கள் பணி செய்கிறோம். பின் 2002ஆம் ஆண்டு இந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் நான் திரும்பவும் தாயகத்துக்கு போகிறேன். தாயகத்தில் அங்கே சந்திப்புகளை மேற்கொள்கிறேன். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் தலைவரோடு சந்தித்திருக்கிறேன், தலைவரோடு பேசியிருக்கிறேன், தலைவரோடு உரையாடி இருக்கிறேன். சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். இந்த மூன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு. ஆகவே அதுல அந்த ஒரு செய்தி, அவர் இளைஞர் என்பதற்கான வாய்ப்பை சொல்லுகிறேன் என்னென்றால், அவர் ஆரம்பத்தில் போராட்டத்தில் இணைந்திருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. அது சில தரவுகளின் அடிப்படையில் வயசுகள் குறைத்து மதிப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் அவருக்கு வயசு 38க்கு மேலுத்தான் இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. தலைவர் அவர்களை ஒரு வெளிநாட்டு சார்ந்த ஒரு பிரதிநிதி சந்திக்க வருகிறார். அந்த உதாரணத்தை வச்சுதான் அதை உங்களுக்கு சொல்ல வருகிறார். ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி சந்திக்க வருகிறார். சந்திக்க வருகிற பொழுது தலைவருக்கு பக்கத்தில் ஒரு கதிரை போடப்பட்டிருக்கு. அப்ப தலைவர் சொன்னா, தலைவர்கிட்ட மெய்ப்பாதுகாப்பாளரையா, தம்பி அந்த கதிரியை எடுத்து அங்க இருக்க போட்டு விடு, அவருக்கு பக்கத்துல போடுண்டு. அவர் அந்த கதிரியை கொண்டு ஒரு தலைவர் சொன்னது போல் போடல. இது ஒரு ஆழமான பதிவு. அப்ப திருப்பி தலைவர் சொன்னார், தம்பி அப்படி இல்லை, இதை இப்படி போடுண்டு. அவர் அப்படியே கொண்டு அதை வச்சுட்டு திருப்பி தலைவருக்கு பக்கத்துல நின்றார். அப்ப தலைவர் சொன்னார், என்ன தம்பி அதற்கு போட்டு விடு. அப்ப அதை கொண்டு அவர் தலைவர் சொன்ன மாதிரியே நான் அந்த போட்டேன். அவர் அப்படியே அந்த தலைவர் பார்த்து கொண்டு அந்த பிரதிநிதி கதைச்சு கொண்டு இருந்தார். இதெல்லாம் முடிஞ்சு அவர் போயிட்டார். நான் தலைவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் இது உங்களுக்கு சிக்கலா இருந்து அவர் சொன்னார், தலைவர் சொன்னது இது பொய்யுரை இல்லை. அவர் அவங்க சின்ன பொடியல், பாதுகாப்பு படையில என்னுடைய பாதுகாப்பு பிரிவு பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்கிறோம், அண்ணே நீ எப்படி பார்த்துக்கணும், அவர் சொன்னாலும் நீ கேட்க கூடாது, உனக்கு நாங்கள் என்ன சொல்றோம் அண்ணேன்ற பாதுகாப்பு சம்பந்தமாக நீ அதை கவனத்தில் இருக்கணும். அப்ப அந்த கதிரை எடுத்துக்கொண்டு அங்கால வைக்கிற அந்த கணத்தில் கூட தலைவருக்கு ஏதோ நடந்து விடுமோ என்ற அந்த பயத்தில் தன்னுடைய மேலாளர் தன்னை தண்டித்து விடுவார் என்ற அச்ச உணர்வில் அவர் அந்த தலைவர் மீதான பாதுகாப்பு குறியில் மட்டும்தான் அவர் இருந்தார். தலைவர் சொன்னாலும் கூட அந்த அவருக்குரிய பாதுகாப்பு முறையில மாற்றம் செய்ய மாட்டார். அப்ப இத்தகைய கட்டமைப்போடுதான் அந்த தலைவருக்கான பாதுகாப்பு அணிகள் இருந்தது. அப்ப இந்த அணியில் எப்படி சீமான் இவர் பார்ப்பது போல் கொண்டே இறக்கி விட்டு எல்லாம் செய்யறதுன்றது அர்த்தம் இல்லாதது என்பதுதான். ஆகவே இந்த செய்தியில நான் சொல்ல வருது என்றால், இது ஒரு புரியப்பட்ட கதை ஊடல் சொல்லாடல். டபுள் ஏஜென்ட்னு சொல்றீங்க இல்லையா? அது இப்பொழுது பேசலாம் என்று நினைக்கிறேன். நேற்றும் இன்று காலையும் என்னை சார்ந்த நண்பர்கள் எனக்கு தொலைபேசியிலும் மின்னஞ்சல் மூலமாக என்னை பேசினார்கள். நீ ஏன் இந்த கருத்தை சொன்ன, இது உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து, நீ ஏன் அப்பா இப்படி சொன்ன என்று சொன்னார்கள். அது மிக முக்கியமானது. போராட்ட களத்தில் அவ்வப்போது இவை நடைபெறுபவைதான். இப்ப நான் செய்தது அரசியல் பணி. எங்களுக்கான களங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கான துறைகள் சார்ந்த விடயங்களைத்தான் நாங்கள் பேச முடியும். ஆனால் ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் உரிய விடயங்களை பற்றி நாங்கள் பேச முடியாது. ஆனால் இந்த விடயத்தை நான் துணிந்து பேசியதற்கு காரணம், யாழ்ப்பாண அந்த பாதை திறப்பு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கன போராளிகள் போய் சேர்ந்த பொழுது போராளிகளும் அங்க போய் அங்கே சில புறச்சூழல்கள், தாய் தகப்பன் சகோதரங்கள் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளினால் புலனாய்வு கட்டுப்பாட்டாளர்களின் ஆளுகைக்குள் வந்தவர்கள் சிலர் இருந்தார்கள்.
அவ்வாறான ஆளுகைக்குள் இருந்தவர்கள் சிலர் இரட்டை உளவாளிகளாகவே இருந்ததாக நான் வன்னியில் நின்ற காலகட்டத்தில் எங்களுக்கான ஒரு ஒரு பயிற்சி உரையாடலில் சொல்லப்பட்டது. அதை இன்னும் தெளிவாக சொல்லலாம் என்றால், தளபதி பால்ராஜ் அவர்களும் வேறு சில தளபதிகளும் மட்டக்களப்புக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த இடத்தில் நானும் அந்த இடத்துக்கு சேர்ந்து போறேன் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை நீ அங்க போனோம், அதை அவங்க பார்த்துக் கொள்வாங்க என்றால் அந்த சிக்கல் அப்படியானது. அப்புறம் நீங்களும் அதுக்குள்ள தலையை கொடுத்துட்டு வந்துட வேணாண்டு கவியில இவங்கள் எல்லாரும் சேர்ந்தானே போறாங்க என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் அந்த இடத்தில் நாங்களும் சிலதை ஏன் அப்படி கேட்குறீங்க, அப்ப யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் போறோம் என்று சொன்ன பொழுது யாழ்ப்பாணத்துக்கு ஓகே போட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிச்சுனா இன்னார்களுடைய காப்பரன் முகாங்களுக்கு நீங்க போகக்கூடாது. இப்ப நான் சொல்லுவ செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நாங்கள் திரும்பி வந்து கேட்டோம், ஏன் நீங்கள் அந்த இடங்களுக்கு நீங்கள் எங்களை போக வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், ஓகே இன்னென்ன சிக்கல்கள் இருந்தது, இன்னென்ன சிக்கல்கள். அப்ப நான் அதில் திகதி குறிப்பிட்டு போட்டிருக்கிறேன். 17ஆம் தேதி ஒரு அந்த சம்பவம், அந்த தலைவருக்கு எதிரான தாக்குதலை திட்டமிட்ட பொழுது அது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஒரு இரட்டை உளவாளி, அது இவருடைய நண்பர் என்றது அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது என்பது ஒரு செய்தியாக இருந்தது. எங்களுக்கு சொல்லப்பட்டபடியால் அதை நான் தெரியப்படுத்தினேன். பிரியனுடைய நண்பர் வந்து ஒரு உளவாளியாக இருந்தார், அவருக்கும் தொடர்பு இருந்ததுன்றதை நீங்க உறுதியா சொல்றீங்க. சரி, அப்படின்னா எப்படி அவர் புலிகள் அமைப்புல தொடர்ந்து இருந்தார்? இல்லை, அதுதான் அந்த காலகட்டம் என்பது இப்ப அந்த இரட்டை உளவாளிகளை கையகப்படுத்துதல் இல்லாட்டி இரட்டை உளவாளிகளை கொண்டு வருதல் என்பதற்குள் நான் ஆழமாக போகவில்லை. ஏனென்றால் அது சார்ந்த ஒரு விடயங்களை நான் பேச முடியாது, அதுக்கு ஆனவன் இல்லை நான். ஆனால் அப்ப அவர்கள் அப்படியானவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தது என்ற அடிப்படையில் வந்து மிக முக்கியமான செய்தி இங்கே என்னென்றால், அந்த போர்ச்சூழலின் அடிப்படையில் சில திட்டமிடல்களை சரியாக செய்ய முடியாத சூழல்கள் அங்கே உருவாகி போகிற பொழுது அந்த நெட்வொர்க் இருக்குதானே, இந்த தொடர்பாடல்கள், இவருக்கு பின்னால் இவர், இவருக்கு பின்னால் இவர், இவருக்கு பின்னால் இவர், அதுகளை கொண்டு வந்து ஆராய்ஞ்சு கொண்டு வந்துதான் சம்பந்தப்பட்டவர்களை கை வைக்க முடியும் என்ற நிலைப்பாடு வருகிற பொழுது போருக்கிரம் வந்து போரின் திசை மாறி போன பொழுது இவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தப்பிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்ற நிலையில் தான் நான் அதை பார்க்கிறேன். அந்த புரிதல் உங்களுக்கு தெரியா? இல்ல, அது புரியுது. அந்த சூழல்ல இவர் ஒரு ஆதாரத்தோட நிறுவனம் அப்படின்னு சொன்னா அப்ப நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை செய்து சாட்சிகளோட நிறுவனம் அப்படின்றது ஒரு சிக்கலான சூழலா கூட இருக்கட்டும். ஆனா மெய்காப்பாளராக இருந்தேன்னு சொல்றாரு. நான் பிரபாகரன் அருகில் இருந்தேன், அங்க வந்து சீமான் வரும்போது நான் பார்த்தேன், பயிற்சிக்கு அவருடைய கான்வாயில அவரை ஏத்திக்கிட்டு கூட்டு போனாங்க, கூட இருந்து தலைவரே வந்து அவருக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமா ஒரு டபுள் ஏஜென்ட் எப்படி இருந்தாருன்னு கேட்கிறேன். இல்ல அது நான் சொல்ல வந்த அந்த இரட்டை உளவாளித்தன்மை என்பது அவருடைய செயல், அதான் சொல்ல வருகிறேன். அந்த செயலின் அடிப்படையில் அவர் அந்த இரட்டை உளவாளி நிலைப்பாட்டில் இருந்ததை புலனாய்வுத்துறை மிகவும் கண்காணித்துக் கொண்டு வந்தது. இப்ப அது மிக முக்கியமானது. இப்ப இந்த விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இல்லை, அதன் உளவு பொறுப்பாளர் உயிருடன் இல்லை, தலைவர் இல்லை, அது சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாத கட்டத்தில் அந்த துறை சார்ந்தவர்கள் இவரை பேச வைக்கிறார்கள். அந்த புரிதல் மிக முக்கியம். இப்ப அதை எப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம் என்றால், இப்ப தலைவர் தனக்கு இன்னதெல்லாம் சொன்னார் என்று சீமான் எப்படி பேசுகிறாரோ அப்படி இவர் அதை பேசுகிறார், அல்லது அவர் அப்படி உரையாடுகிறார், அல்லது அவர் அதை சொல்லுகிறார் என்றுதான் நான் அதை பார்க்கிறேனே ஒழிய, அந்த அவர் நீங்கள் கேட்கறது சரியா இருக்கலாம். அந்த இப்ப விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பாதுகாப்பில் அவ்வளவத்திற்கு பலவீனமானவர்களாக விடுதலை புலிகளுடைய உளவுத்துறை இருந்ததா அந்த அடிப்படையில் இவர் எப்படி அதில் போனார் அந்த அது வந்து ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி ஒன்று. இரண்டாவது, இந்த போராட்டம் சிதைக்கப்பட்டதுக்கும் மகுனிக்கப்பட்டதுக்கும் இவ்வாறானவர்களினுடைய செயல்பாடுகளும் இருந்தது என்பதை மறுப்பதற்கோ நிராகரிப்பதற்கோ இல்லை. அப்ப இதுல வந்து பேசுகின்ற பிரியன் என்பவர் பேசுபொருளாக பேசுகிறார். இப்ப இவரை பேச வைக்கிறார்கள், அது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பேசுகிறார். ஓகே, பேச வைக்கிறாருங்கிறது புரியுது. யாரு பேச வைக்கிறாங்க? இந்திய அரசா அல்லது வந்து சிங்கள அரசா
யாரு பேச வைக்கிறது? சீமானுக்கு ஆதரவாக அவங்களை பேச வைக்கிறது யார்? இல்லை, நான் அதுல 3 பேருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறேன். அது சுனந்த அபயசேகரா என்பவர். அவர் முதல் UN-இல் வேலை செய்தவர். அவர் சில அமைப்புகளை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறார். மற்றது சூட் ராஜரட்னம் என்று அவர் ஒருவர். அவர் ஒரு திரைப்பட கலைஞர் என்கின்ற அதுக்கும் அப்பால் மஹிந்த அரசாங்கத்தோடு நீண்ட நட்புக்குரியவராக இருந்தார். 3வது IBC-யினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாஸ்கரன். பாஸ்கரனுடைய விருப்பம், இவ்வளவுக்கும் மத்தியில் பாஸ்கரன் என்னுடைய நல்ல நண்பர், அதை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். பிறகு நாளைக்கு இவரும் பாஸ்கரனும் ஒன்றாத்தான் கதைக்கிறவ, பிறகு இவருக்கு அப்ப இவர் உளவாளி இல்லையொன்று கேட்கக்கூடாது. பாஸ்கரனும் நானும் IBC ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து, IBC நிறுவனத்தில் நானும் ஒருவனாக இருந்தவன் என்ற அடிப்படையில் IBC ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பாஸ்கரன் அதை பொறுப்பேற்பது வரைக்கும் பாஸ்கரனு தெரியும். ஆகவே பாஸ்கரன் தனக்கான ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்கு தாயகத்தில் போய் இருந்த பொழுது அவருடைய சுதந்திர செயல்பாட்டுக்கு அரசுகள் ஆதரவு கொடுத்தன. IBC தமிழ் விடுதலை புலிகளினுடைய ஒரு சர்வதேச ஊடகம் என்பது உலக அறிந்த உண்மை. அது பேரளவில் IBC-யாக இருந்தாலும் விடுதலை புலிகளினுடைய நிதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அது வேறு IBC தமிழ் என்ற அடிப்படையில் அது வேறு உரிமம் மாற்றப்பட்டு தாயகத்தில் பணிபுரிகிறார் என்றால், ஒரு விடுதலை புலிகளை தடை செய்த இந்திய மண்ணில் இதே IBC தமிழ் இயங்குகிறது என்றால், அதன் பின்புலத்தில் நான் குற்றம் சாட்டுகிறேன் நேரடியாக என்னுடைய அறிந்த நிலையில் வைத்துக்கொண்டு. பிரித்தானியாவில் அண்ணாமலைக்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் அனைத்தும் இந்துத்துவ சித்தாந்தத்தில் ஊறியிருக்கக்கூடிய பாஸ்கரனை ஏற்றுக்கொண்ட தலைமத்துவங்கள். அவர்கள் தான் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவித்தவர்கள், பங்க விழா எடுத்தவர்கள். ஆகவே அது மட்டுமில்ல, பிரிட்டிஷ் தமிழ் போரும், பிரித்தானிய தமிழர் பேரவை என்ற ஒன்று இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறார்கள். அப்ப அந்த தீர்வு திட்டத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அண்ணாமலை, முருகன் போன்றவர்களோடு இருக்கக்கூடிய சீனிவாஸ் என்கின்ற ஊடகவியலாளர். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பின்புலத்தில் இயங்குகிறார்கள். இந்த பின்புலத்தின் இயங்கும் சக்திகளுக்கு முன்னக வேலைகளை போராளிகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள். அது தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், தெரிந்தே செய்கிறார்கள். அப்ப அது ஏன் அது தெரிந்தே செய்கிறார்கள் என்றதுக்கான ஒரு காரணத்தை சொன்னால், 2009 தலைவர் வீரச்சாவு, அதற்காகவே தலைவருக்கான வீரச்சாவைக்கான ஒரு அறிவித்தலை உலகமெங்கும் சொல்லி, அடுத்த கட்டம் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு செல்லுவோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் இதில் நிற்கிறார்கள். அதை நீங்கள் அந்த களத்தையும் இந்த களத்தையும் நீங்க பொருத்தி பார்த்தீர்களால் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். 2009 நாடு கடந்த அரசின் ஊடாக ஒரு சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை விடுதலை புலிகள் கடைசியாக பேச்சுவார்த்தையில் வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார அரசுக்கான அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலான தீர்மானத்தை முன்மொழிந்து நாங்கள் பணி செய்வோம் என்று உலகம் பூராக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் முனைந்த பொழுது, அது இல்ல, தலைவர் இருக்கிறார், அவர் வருவர், அப்ப நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னவர்கள் இப்ப இதில் முன்னணியில் நிற்கிறார்கள். இவர்கள் சீமானின் பின்புலத்தில் இயங்குகிறார்கள். சீமானை முன்னுக்கு விட்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தது. அவர்கள் ஒரு தெலுங்கர்கள், வடுகர்கள், இவர்கள் இந்த மண்ணில் இருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்ற ஒரு போதை மிகுந்த கற்பனைக்கு ஒவ்வாத ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள். அது ஒரு பொய்யான போலியான சித்தாந்தம் என்பதை ஈழத்தமிழ் மக்கள் புரியாமல் சீமான் பேசுவதன் அடிப்படையில் அதை நம்புகிறார்கள். ஆகவே இந்த கூட்டு கலவையின் ஒரு குழந்தை தான் சீமான். இலங்கையில ஒரு எல்முருகன் போனார், அமைச்சரா இருக்கிறவர் எல்முருகன் போனார், அண்ணாமலை போனார். அவரே அங்க ஒரு பிரிவு வரவேற்றாங்க. அதுல அப்படி சொல்றாங்க. இப்ப IBC தமிழுடைய உரிமையாளர் பாஸ்கரன் அவர் அவரை சந்திச்சார். இப்படியான ஒரு தொடர்பு உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப பிஜேபி, சீமான், அப்படி ஈழத்தமிழர்கள் ஒரு பிரிவு, இவங்களோட ஒரு நெட்வொர்க் இயங்குது. இதுல ஏதோ ஒரு திட்டமிடுறாங்க. துவாரக அப்படின்னு சொல்லி தலைவருடைய மகள் இருக்கிறாள்,
பிரபாகரன் வரப்போகிறார் என்ற செய்தியெல்லாம் அப்படித்தான் வந்து உருவாக்கப்பட்ட சின்ன ஒரு விவாதம் நடக்குது இல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? முதலாவது தலைவர் பிரபாகரன் உயிருடன் இல்லை, அவர் வீரச்சாவு. அவருடைய குடும்பத்தவர்களே வீரச்சாவு. அதை 2009 ஆண்டு மே மாதம் 24 அவர் வீரச்சாவு என்பதை விடுதலை புலிகளின் உத்தியோக பிரதிநிதியாக சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்தியவன் என்ற அடிப்படையில் அந்த 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 உண்மைத்தன்மையோடு இதை நான் முன்வைக்கிறேன். அதன் பிற்பாடு அது தலைவர் இருந்தது இல்லை என்று சொல்லப்பட்டது போல் விவாதங்களுக்குள்ள நான் போகல. தலைவர் அவர்கள் உயிருடன் இல்லை, அவர் வீரச்சாவு என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன். அப்பவே நீங்க அறிவிச்சிட்டீங்க அவர் இறந்துட்டார்? அது அப்பவே அறிவிச்சது. அது சம்பந்தமான ஆவணங்கள் இப்பவும் இணையங்கள் வழியே உண்டு, அதை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். ஏற்கனவே நான் அரண்சை மகளன கூட அது சம்பந்தமான தரவுகளை நான் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே அது அவருடைய குடும்பத்தவர்கள் கூட இல்லை. அப்ப இந்த துவாரகா என்று கட்டமைக்கப்படுகின்ற பெண் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கின்றார். அவருடைய பேர் மதுமிதா. அவருக்கு எதிரான ஒரு வழக்கை நான் சட்ட ரீதியாக இங்கே பதிவு செய்தவன். அந்த வழக்கில் அவர் உண்மையாகவே ராஜரட்னம் அவர்களுடைய மகள் என்பது நிரூபிக்கப்பட்டு அந்த செய்தி பிசுபிசுத்து போன ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்ப அவரின் மீது சில சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சுவிஸ் அரசு அதில் சில மென்னிலை போக்குகளை கடைபிடிப்பதனால் அது ஒரு 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 தளம்போ அல்லது ஒரு மௌன நிலையில் இருக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். அப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் என்னென்றால், 2009 முதல் விடுதலை புலிகளின் புதுடில்லி உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருந்த கவிஞர் காசியானந்தன், மருவன் புலவு சச்சிதானந்தம், திருநாவுக்கரசு போன்ற மூத்த பிரதிநிதிகள் 2009 பின் ஒரு இந்துத்துவ சிந்தனைக்குரியவர்களாகவே அவர்கள் மாறி இன்றும் மருவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் சைவ சிவசேனா என்று யாழ்ப்பாணத்திலும் சைவ இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பையும் நிறுவி அவ்வாறான ஒரு வேலைகளை முன்னெடுக்கின்ற பொழுது உங்கே இருக்கக்கூடிய சம்பத் போன்றவர்கள், அவர்களை சார்ந்த வேறு சில இந்துத்துவ பிரதிநிதிகள் அங்கே வந்து சில நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களை வரவேற்றவர்களாகவும் அந்த வரவேற்புக்குரியவர்களாக இருந்தவர்கள் இவர்கள்தான் முருகன் போன்றவர்களையும் அண்ணாமலை போன்றவர்களையும் வரவேற்றார்கள். இதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் பிரித்தானியாவிலும் ஜெர்மனியிலும் ஸ்வீடனிலும் ஆஸ்திரியாவிலும் 4 இடங்களில் இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. ஒரே ஒரு சந்திப்புக்கு நான் சென்றிருந்தேன். அது பொதுவாக ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் சார்ந்த விடயங்கள் பேசப் போகின்றோம் என்று முருகன் அவர்கள் இங்கே ஒரு மாநாட்டிற்கு வந்திருந்த பொழுது அவர் அழைத்திருந்தார். அதிலே பல்முகம் என்றால் நான் சொல்ல வரதென்றால் இந்திய இலங்கை தமிழ் சமூகம் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட பொழுது அவர் முழுமையாக சொன்ன ஒரே ஒரு செய்தி, இலங்கை தமிழ் மக்கள் சைவ சித்தாந்தத்தின் மரபில் வந்தவர்கள். இலங்கை தமிழ் மக்களுக்கு சைவமும் தமிழும் வளர்க்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய மூதாதையரான ஆறுமுகநாவலர் அதை கட்டி காத்தார். அந்த ஆறுமுகநாவலர் கட்டி காத்த அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு 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 ஆத்ம விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்க முற்படுகிறார் என்ற ஒரு செய்தியை அவர் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் இருந்த பலர் கைதட்டி வரவேற்றார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னென்றால், அந்த யாழ்ப்பாண தமிழ் சமூகம் கந்தபுராண கலாச்சார சமூகமாக இருப்பதனால், அந்த உயர் இந்துத்துவ சிந்தனையில் ஊறிப்போன சமூகமாக இருப்பதனால் இவர்கள் அதை வரவேற்கிறார்கள். இவ்வாறான புறச்சூழல்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இலங்கை அரசு அதற்கு தனக்கான சூழலை உருவாக்கி கொள்ளுமா என்பது நடைமுறை ரீதியாக சாத்தியமற்றது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. துவாரகா விஷயம் சொன்னீங்க, அவங்க மேல வழக்கு போட்டுக்கிறோம், அவங்க மதுமிதா அவங்க பேரு அப்படின்றத சொன்னீங்க. அவரை துவாரகா அப்படின்னு சொல்லி பிரபாகரனுடைய மகள் என்று சொல்லி முன்னிறுத்தியது யார்? அவங்களுக்கு பின்னாடி யார் அதை செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன? தமிழீழ விடுதலை புலிகளினுடைய 2009 ஆண்டு மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு புலிகள் அமைப்பு சிதறி சின்னாபின்னமாகி போய்விட்டது. ஆனால் இந்த மாவீரன் நாள்
அல்லது 2009 நினைவேந்தல் நிகழ்வுகளை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சி மிக்க தமிழ் மக்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வீரச்சாவை மறுதளித்த பிரதிநிதிகள். அதை எப்படி சொல்லலாம் என்றால், அனைத்துலக தொடர்பகத்தின் பொறுப்பாளராக இருந்த நெடியவன் அவர்கள், அது இதில் பேசுவதிலே எந்த தவறும் இல்லை என்றால் அவர் ஒரு பேசப்பட்ட ஒருவர். நெடியவன் அவர்களினுடைய தலைமையில் இயங்கியவர்கள் தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை கட்டமைத்து அதன் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று போனவர்களும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய செல்வராஜா பத்மநாதன் என்று சொல்லப்படுகிற KP அவர்கள் தலைமையில் தலைவர் அவர்கள் உயிருடன் இல்லை. ஆகவே புலம்பெயர்ந்த தேசங்களில் ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகளினால் கட்டமைக்கப்பட்ட அந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து நாடு கடந்த அரசு என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுத்தல் என்ற அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லித்தான் இரண்டு குழுக்களும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து சில வேலைகளை முன்னெடுத்தது. இப்படியான ஒரு சூழல் இருந்த பொழுது 2009 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செல்வராஜா பத்மநாதன் அவர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பிற்பாடு அனைத்துலக தொடர்பகத்தின் சர்வதேச பொறுப்பாளராக இருந்த நெடியவன் குழுவினருடைய கை ஓங்கியதன் விளைவாக அவர்கள் ஒரு இராணுவ ரீதியான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. தலைவர் அவர்கள் தன்சானியாவில் ஆரம்பத்தில் சொன்னது, தன்சானியாவில் இருக்கிறார், எங்களுடைய படையணிகள் அங்கு இருக்கிறது, கப்பல் இருக்கிறது, விமானம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி, இப்போ அதுல மிக முக்கியமான செய்தி என்னென்றால், அந்த உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த மக்களுக்கு இது ஒரு 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 மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்ததின் அடிப்படையில் அவர்கள் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்த பொழுது அவர்களுக்கான தேவைகள் அதிகம். நிதி சார்ந்து அரசியல் வேலை திட்டங்கள், அரசியல் வேலை திட்டங்களுக்கு இருக்கக்கூடிய சில பின்புல கள அரசியல்கள் என்று வருகிற பொழுது அதை முன்னெடுத்தவர்கள் நெடியவன் தலைமையில் இருந்த அனைத்துலக தொடர்பகத்தின் நிதி பிரிவில் பொறுப்பாளராக இருந்த அப்துல்லா என்பவருடைய தலைமையில் தான் இந்த துவாரகா என்கின்ற ஒரு பிம்பம் கொண்டு வரப்பட்டது. அவருக்கு பின்னால் பலர் இருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக அதை சொல்லுவார்கள். அதுல முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் வந்து விடுதலை புலிகளினுடைய போராட்ட களத்தில் 2009 வரை களச்சமர்களில் ஈடுபட்டவர்கள் தான் விடுதலை புலிகள். அதில் ஒரு பகுதியினர், இதை சொல்லுவதற்கு ஆதாரம் வந்து என்னால் இப்போது தர முடியாது, ஆனால் ஆதாரத்தை நிறுவ முடியும். ரெண்டுக்குமான செய்தி மிக முக்கியமானது. ஆதாரத்தை இப்பொழுது பொது வழியில் வைக்க முடியாது, ஆனால் ஆதாரத்தை ஆதாரபூர்வமாக என்னால் நிறுவ முடியும். அவர்கள் இந்தியாவினுடைய சில பிரதிநிதிகளோடு பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுக்களை கலந்து கொண்டவர்களுடைய பெயர் விவரங்களை கூட சொல்லலாம், ஆனால் காலத்தின் தேவை கருதி இதில் தவிர்த்துக் கொள்கிறேன். அவ்வாறு பேசியவர்களில் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமாக நாங்கள் எல்லோரும் மதிக்கத்தக்க தலைவர்களாக இருக்கின்ற 3 சம்பந்தப்பட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் மதிக்கின்ற ஈழத்தமிழர்களுக்காகவே அவர்கள் வாழ்வியலை கொண்டு போனவர்கள் என்று நம்பிய 3 தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அதில் பின்புலத்தில் இருக்கிறார்கள். அதில் ஒருவரோடு நான் நேரடியாக கதைத்த பொழுது, 3 பேரோடையும் கதைத்தேன். அதில் ஒருவரோடு நேரடியாக இறுக்கி கதைத்த பொழுது அவர் சொன்னார், கிருஷ்ணா, நீர் வாய்மூடிக்கொண்டிரும், எங்களுக்கு என்ன செய்யறது என்று தெரியும். நாங்கள் பிரபாகரனையும் பார்த்துட்டு தான் வந்து பிரபாகரன் சொன்னதுதான் நாங்கள் இங்க செய்யறோம். உங்களை போன்றாக்கள் இதை பற்றியெல்லாம் கதைக்க வேண்டாம். அவர்கள் அந்த தலைவர் எங்களுடைய அரசியல் ஆலோசகர் அண்ணன் பாலசிங்கம் அவர்களோடு நீண்ட தொடர்பில் இருந்தவர், எங்களுக்காக என்றும் குரல் கொடுப்பவர், எங்களோடு பயணித்தவர். இன்று அவர் சில அரசியல் காரணங்களுக்காக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அவரும் அந்த களத்தில் ஒருவராக இருந்தார். இது நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை சொல்றீங்களா அல்லது சமீபத்திய விஷயமா அது சொல்றீங்களா? 15 வருடத்துக்கு முற்பட்ட சூழல் அது இருந்தது.
இன்றும் அது தொடர்கிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது அது மிக மிக முக்கியமானது. என்னென்றால் இப்ப காங்கிரஸ் கட்சி சில நம்பிக்கை துரோகங்களை செய்தது ஈழத்தமிழர்களுக்கு. பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடியவர்கள் சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று அவர்கள் இப்போது நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் திராவிட அரசியலையும் பேசுகிறார்கள். இந்த புரிதல் என்பது மிக முக்கியமானது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தலைவர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இது ஒரு முரணாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். இந்த விஷயத்துல சீமானுடைய பங்களிப்பு என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு வேலை திட்டம் இருக்குது, பல்வேறு முயற்சிகள் நடக்குது. அதுல ஏதோ இலங்கையில ஈழத்துல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவார்கள் என்று புலிகள் இயக்கத்துல ஒரு பிரிவு இந்திய அரசை, பிஜேபி தலைமையிலான இந்திய அரசை நம்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதுல சீமானுடைய ரோல் என்ன? என்னுடைய சிற்றறிவுக்கு அப்படித்தான் இதை சொல்ல முடியும். சீமானோடு நான் பழகியவன். சீமானோடு உதாரணத்திற்கு சீமான் அவர்கள் கனடாவுக்கு 2004ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போவதற்கு அதற்கான சில பணிகளை நான் முன்னெடுத்தவன் என்ற அடிப்படையில் அன்றிலிருந்து சீமானோடு உரையாடல்களை மேற்கொண்டு வந்தவன் தான். அது சீமானிடமும் தெரியும், சீமானை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் நான் சொல்லுவது உண்மை என்பது. ஆரம்பத்தில் நாங்கள் கூட அவரை முழுமையாக நம்பினோம். இப்போ அதை ஒரு கொச்சைப்படுத்தலாக சொல்லவில்லை. சுவிட்சர்லாந்திலிருந்து கூட சில பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு வந்து அவருக்கு சில பக்கபலமான அரசியல் வேலைகளை செய்வதற்கான சில வேலைகளை செய்த பொழுது அவர் இந்த மேடைகளில் ஆற்றிய உரைகள், அந்த ஆற்றிய உரைகளுக்கு பின்னால் அவர் தன்னுடைய உடல் மொழியில் கையாண்ட சில விடயங்கள் எங்களுக்கு நம்பிக்கையற்றது என்று நாங்கள் புரிந்து கொண்டதன் விளைவாக சீமானை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்ப அவருக்கு தெரியும் நாங்கள் பெரியாரிய சிந்தனையோடு கொளத்தூர் மணி அண்ணன் ராமகிருஷ்ணன், ஐயா விடுதலை ராஜேந்திரன், ஐயா வீரமணி போன்றவர்களோடும் திராவிட இயக்கங்களோடும் நாங்கள் தொடர்புகளோடு இருப்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் எங்களை திருப்திப்படுத்துவதற்காக திராவிட சிந்தனையை பூசி மொழிக்கு கொண்டு வந்தார். அப்ப நாங்களும் ஒரு வகையில் நம்பினோம். ஓகே, அவர் இது சம்பந்தமாக நாங்கள் கொளத்தூர் மணி ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் சுவிசுக்கு நிகழ்வுகளுக்கு வந்த போதெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னதை எங்களுக்கு அவர் மீதுதான் இந்த சீமானுடைய இந்த வளர்ச்சி அல்லது இந்துத்துவ சிந்தனைக்குள் போவதற்குள் நாங்கள் கொளத்தூர் மணியன் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை தான் கோபப்படுகிறோம். ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் இப்ப செய்வது போல் அப்ப ஒரு சம்ஹாரத்தை தொடங்கி இருந்தால் சீமான் இந்த அளவுக்கு வந்துவதற்கான வாய்ப்பில்லை உண்டு. இரண்டாவது, பெரியாரிய சிந்தனைகளில் ஊறிப்போன சீமான் தன்னை காலத்துக்கு காலம் மாற்றிக்கொள்வார். நீங்கள் முதல் கேட்ட கேள்வியை நான் கடந்து சென்றதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. சீமான் அவர்கள் தாயகம் வந்தது உண்மை, தலைவர் அவர்களை சந்தித்தது உண்மை. அதை ஒருபோதும் நிராகரிக்க முடியாது. நிராகரித்தால் அது நாங்கள் தலைமையை கொச்சப்படுத்துவதற்கு சமம். ஆகவே அவர் அதை சந்தித்தவர், அதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் இந்த சீமான் அவர்கள் பேசுகின்ற உரையாடல் இருக்கிறதல்லோ, அந்த உரையாடல் என்பது நான் அரசியல் ரீதியாக பார்க்கிறேன். அந்த சமூக ரீதியான சிந்தனை போக்கில் நின்று அதை பார்க்கிறேன். என்னென்றால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய கொள்கை என்பது ஒரு இராணுவ ரீதியான கொள்கை இருந்து அது ஒரு மக்கள் அமைப்பாக மாறி ஒரு மக்கள் விடுதலை அமைப்பாக அது வலுப்பெற்றதன் பிற்பாடு அது ஒரு மக்களுக்கான அமைப்பாக இருந்த பொழுது அது மக்களோடு பேசியது, மக்களோடு உரையாடியது, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அறிந்தது, அதுக்கு தீர்வட்டியது. இந்த சாதிய சமய பண்பாட்டு கலாச்சாரங்களில் மூழ்கி போகாமல் அந்த மக்களை காப்பாற்றி வச்சிருந்த ஒரு விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சீமான் பேசுகின்ற உரையாடல்கள் விடுதலை புலிகளினுடைய தத்துவார்த்த அரசியலுக்கும் விடுதலை புலிகளுடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரான முரண் கொண்டது. அந்த நேரெதிரான முரண் கொண்ட ஒருவர் பேசுகின்ற பேச்சு எங்களை போன்றவர்களுக்கு அல்லது உண்மையாகவே விடுதலை போராட்டத்தை நேசிக்கின்ற தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு எரிச்சலை ஊட்டியது. ஆகவே அங்கே ஆரம்பத்தில் எங்களுடைய அறிவார்ந்த சமூகம், ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள் சீமான் சார்ந்து பேசினார்கள். ஆனாலும் எங்களுக்குள்ளும் இருக்கின்ற சில அரசியல் தலைவர்கள் தங்களுக்கான ஒரு
ஒரு அரசியல் நிலையை கட்டமைக்கிறதுக்காக சீமானுடன் நின்று போட்டோ எடுத்துட்டு போய் இலங்கையில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களில் பிரதிபலிக்கிற பொழுது அந்த செய்திகளை எல்லாம் சீமான் எடுத்து வச்சுக்கொண்டு பார்த்தீர்களா, என்னையை ஏற்றுக்கொள்வதற்கு இலங்கையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வலியை அதை கொண்டு வந்த பொழுது அவர் வளர்ச்சி பெற்றார். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் இதனுடைய தனிப்பட்ட நிலையாக பார்க்கிறேன். தமிழ்நாடு என்பது அது ஒரு பெரியார் மண். அந்த பெரியார் மண்ணை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப நினைப்பதற்கு ஏற்ற வகையில் சில பணிகளை முன்னெடுப்பதற்கு அவருக்கு பின்புலத்தில் இந்த சமூக ஊடகங்கள் இயங்கு நிலையில் இருக்கின்றன. என்னுடைய பார்வையில் சீமான் பிரபாகரனின் பிள்ளையா பெரியாரின் பிள்ளையா, ஒரு கால் மோதி பார்ப்போம் என்று அந்த கட்டமைக்கின்ற அந்த வடிவம் ஒரு அகமுரண். காரணம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை ஆழமாக நேசித்தார், தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார். தந்தை பெரியாரனுடைய சமூக சிந்தனைகளை, பெண் விடுதலைகளை தலைவர் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக கடைபிடிக்காவிட்டாலும் இயலுமானவரை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய ஒருவர். ஆகவே அந்த சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய தலைவரையும் பெரியாரையும் ஒருங்கிணைத்து ஒரு இந்துத்துவ வாக்குகளை, ஒரு விசுவாச இந்துத்துவ வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சீமான் கட்டமைக்கின்ற இந்த அரசியல் என்பது அது சீமானுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை போன்றோருக்கு இருக்கு. ஆகவேதான் எங்களை போன்ற அல்லது எங்களை வழிநடத்துகின்றவர்களோடு பேசுகிற பொழுது அவர்கள் ஒரு வசனம் இப்படிதான், அந்த குப்பிகளை எல்லாம் போய் கதைச்சு கொண்டிருக்க வேண்டும், அந்த குப்பிகள் சருகாகி எரிஞ்சு போயிடும், அது தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சிந்தனை தெளிவற்றவர்கள் இல்லை என்று சொல்லித்தான் நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் நிறைவாக ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் எங்களுக்கான நேசத்துக்குரியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் நாங்கள் போற்றுதற்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களை இன்றும் முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். இவை தவிரவும் தமிழீழ விடுதலை போராட்டம் துளிர்விட்டு வியாபித்து இந்த அளவுக்கு விருட்சமாக இருந்ததற்கு மூலகாரணியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெரியார் இயக்கத்தின் வழிவந்தவர்கள். தந்தை பெரியாரின் சிந்தனையில் ஊறிப்போன பெரியார் இயக்கங்கள் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை தாங்கி நின்றவர்கள், அதற்காக சிறை சென்றவர்கள், தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள். இன்றும் அந்த உணர்வோடு தங்கள் வாழ்வை தொலைத்துவிட்டு நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமலேயே வாழ்வை கொண்டு எங்களுக்காக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய தேசம் என்றும் நன்றி கடனுடையதாக இருக்கும். குறிப்பாக ஐயா ராமகிருஷ்ணன், அண்ணன் ராமகிருஷ்ணன், அண்ணன் குளத்தூர் மணி, ஐயா வீரமணி, பெரியார் இயக்க அமைப்புகளுக்கு நாங்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு செய்தியை மிகவும் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மிக முக்கியமானது. இதற்கு என் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைப்பார்கள் சர்வதேச தமிழர்கள். இந்த 2009 போர் என்பது ஒரு சர்வதேச திட்டமிடலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டி, திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஈழத்தமிழர்களினுடைய கொலைக்கு காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை, அதற்கும் எமக்கும் எந்த நேரடியான தொடர்பாடுகள் இல்லை என்பதை, ஈழத்தமிழ் மக்களின் காயங்களை ஆற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டு அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக ஒரு ஈழத்தமிழன் பிரதிநிதியாக முன்வைக்கிறேன். உங்களின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பெரியார் இயக்கங்களின் மீது தமிழர்களை கொன்றொழித்தவர்கள் என்கின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள். அதில் உண்மை இல்லை என்பதை நான் இன்றும் நம்புகிறேன், அந்த களத்தில் நான் இருந்தவன் என்ற அடிப்படையில். ஆகவே அந்த காயங்களை போக்க வேண்டிய கடமை அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டு. அவர்களும் இந்த இடத்தில் இதை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, இப்ப சீமான் போன்றவர்களுடைய அரசியல் தமிழ் மக்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதல்ல.
இரண்டாவது, சீமானினால் ஒரு தலைமையை சீமான் எங்களுக்கான ஒரு தலைமையாக இருக்க முடியாது. மூன்றாவது, சீமான் பெரியாரை கையில் எடுத்து பிரபாகரனா பெரியாரா என்று முன்வைக்கின்ற அந்த கருத்தியல் சீமானை புதகுழியில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு களமாகவே அது அவருக்கு அமையும். அதுக்கு அவர் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா என்பதெல்லாம் என்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் உண்மையாக உணர்கிறேன், பெரியாரின் மீது கை வைத்தவர்கள் எவரும் பெரிதாக தமிழ்நாட்டு அரசியலில் நிலைத்து நின்ற வரலாறு இல்லை என்பதை நான் படித்தவன் என்ற அடிப்படையில் அதை நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். சீமான் தனக்கு வைத்த கொள்கை தான் அது. சீமான் தனக்கு வைத்த கொள்ளி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. சீமானும் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.